முன்னாடி பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் இடையில இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப திரும்ப மீண்டும் பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க நிலைப்பாடு? எங்க நிலைப்பாடை இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் சமயத்துலதான் நிலைப்பாடு. பொள்ளாச்சி விஷயத்துல, மருத்துவ கல்லூரியில பொள்ளாச்சி விஷயத்துல இப்ப எங்களாலதான் முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நாங்க இருக்கும் போதே இதுக்கு தீர்வு காணப்பட்டுதான் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு. அதாவது என்னன்னா, இந்த தவறு எந்த அரசாங்கமா இருந்தாலும் நான் சொல்றேன், பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி அது. நம்ம தமிழ்நாட்டுல இது நடக்கக்கூடாத விஷயம். எந்த அரசாங்கம்னு நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அது யாரு செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இது அப்போ சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கேஸ் நடந்து இப்ப தீர்வு வந்திருக்கு. அததான் நான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அதுல என்ற மாற்று கருத்து எனக்கு இல்லை. மேடம், அதுக்குதான் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர், பொல்லாத இதுக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படின்ற மாதிரியும் சட்டசபையில கூறியிருக்காரு. அதாவது திமுகல எப்போதுமே அடுக்குமொழி பேச்சு ரொம்ப இருக்கும். மக்களுக்கு அது ஏதாவது உதவுமான்னு பாத்தீங்கன்னா உதவாது. இப்ப இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கடிதம் வந்திருக்கு. அது நீங்க நினைச்சுக்குவீங்க உடனே, ஓ மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக, அதனால வருதுன்னு திமுக காரங்களே கூட சொல்லலாம். உங்க பிரஸ்லயும் நீங்க அதை போடுவீங்க. ஆனா அப்படி இல்லை. இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதுல அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் 36. 36ல MBBS, MD இதெல்லாம் வரிசையா இருக்கும். BDS, MDS எல்லாமே வரும். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7636 பிள்ளைங்க படிக்குது. இந்த ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆட்சி இப்ப போற கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, அதுவும் மெடிக்கல் படிக்கிற இடத்துல, ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுற படிப்பு அது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணுமா வேண்டாமா? அது யாரு போடுறது? அரசாங்கம் தானே போடணும். நீங்க பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு யாரு நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க நடத்துற, தமிழ்நாடு அரசு நடத்துற 36 மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்க ஆசிரியர்கள் நியமனம் செய்யல? இப்போ 3 வருஷம் 4 வருஷம்னு நீங்க அந்த வருட கணக்குல நீங்க ஆசிரியர்களுக்கு போடாம இருக்கீங்க. மொத்தம் 5 ஆண்டு காலம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வெளியில எப்படி பரீட்சை எழுதும்? அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கத்துக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யோசிக்க வேணாம். முதலமைச்சர் அடுக்குமொழியில பேசினா மட்டும் போராது, விஷயம் இருக்கணும். அரசாங்கம் மக்கள் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வண்டியில உட்காந்தீங்கன்னா நீங்க 300 மைல் ஸ்பீட்ல போலான்னு நினைக்க கூடாது. எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும். அதுல நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க திருந்தின பாடாவும் இல்லை. இத தமிழ்நாட்டு மக்கள் திருத்திடுவாங்க. 26ல திருத்திடுவாங்க நிச்சயமா. இதுதான் நடக்கும். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி மருத்துவ காலேஜ்லையும் பாத்துங்க வாத்தியாருங்கள்ல. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கதான் போய் கிராம வாரியா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அங்க டாக்டர் இருந்தாகணும். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல தமிழ்நாட்டுல டாக்டர்கள் இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க? மேடையை போட்டுக்கிறாங்க,
மேடையில பேசும்போது நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க எதுவும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப நீங்க உடனடியா இந்த வருட படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த உள்ள பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல வந்து டீச்சர்ஸை தேர்வு செய்து முதல்ல 36 காலேஜுக்கு முதல்ல அனுப்புங்க. அந்த வேலையை பாருங்க. ஏன்னா நீங்க நினைப்புக்கு நீங்க இழுக்கிற இழுக்கெல்லாம் வந்து படிப்பை சம்மந்தப்படுத்தாதீங்க. ஏன்னா படிப்பு அந்தந்த வருட காலத்துல அந்தந்த எக்ஸாம் முடிஞ்சிடும். அதனால எவ்வளோ ஏழை பிள்ளைங்க படிக்குது, அதுங்க வந்து வெளில வரணும் டாக்டரான்னு ஆசைப்படுது. அதே மாதிரி பணம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க. எத்தனை வருடம் அங்கே உட்காந்துருப்பாங்க படிச்சுக்கிட்டு. அதனால அவங்களுக்கு வயசும் போயிடும். அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப அவசியம் செய்ய வேண்டியது இது. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் டாக்டர்ஸ் உடனடியாக போடணும். அங்கே உள்ள நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் செய்யுங்க. சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு வெறும் வந்து டிவி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆட்சியில் நிரந்தரமாக இருக்கலாம். இன்னும் 50 வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் எங்கள் மாதிரி ஆள்லாம் புறப்பட்டு இருக்கோம். அதையும் புரிஞ்சுக்கணும் அவங்க.